நீலகிரி மாவட்டம் உதகை அருகே நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் தூய்மை பணியில் ஈடுபடும் வாகனங்கள் அணிவகுத்து நின்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகதீஷன் வழங்க கேட்கலாம். ஜெகதீஷன், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் சுமார் 36 வார்டுகள் உள்ளன. இந்த வார்டுகளில் அன்றாடம் சேகரிக்கப்படும் குப்பைகளை உதகை தீட்டுகள் பகுதியில் உள்ள குப்பை கிடங்குக்கு எடுத்து சென்று நாள்தோறும் டன் கணக்கில் கொட்டப்பட்டு வருகிறது. இங்கு கொட்டப்படும் குப்பைகள் தரம் பிரித்து அதனை உடனுக்குடன் அளித்தும் வந்தனர். இந்நிலையில் இந்த குப்பை கிடங்கில் இடம் பற்றாக்குறை காரணமாக நாள்தோறும் உதகை நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளை கொட்டப்பட்டு வருவதால் சாலையோரம் வரை குப்பைகள் தற்போது குவிந்துள்ளது. மேலும் இதனை உடனுக்குடன் தரம் பிரித்து அளிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதோடு அப்பகுதியில் கடும் துர்நாற்றமும் வீசி வருகிறது. இதனால் அப்பகுதி மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் குப்பைகள் நிறைந்து வழிவதால் வனவிலங்குகள் மற்றும் அருகில் உள்ள நீரூற்றுகள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் உதகை நகராட்சியில் உள்ள 36 வார்டுகளுக்கும் செல்லும் குப்பை அள்ளும் வாகனங்கள் மற்றும் அதில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் தீட்டுகள் குப்பை கிடங்கிற்கு காலை முதல் மதியம் வரை உணவு தண்ணீர் இன்றி நிற்பதால் உடல் நலம், அதாவது சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு உள்ளிட்ட உடல் பாதிக்கப்பட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் மயக்கமடைந்து கீழே விழும் சம்பவங்களும் நாளுக்கு நாள் தற்போது அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து நகராட்சி ஆணையாளர் பார்த்தசாரதியிடம் கேட்டபோது, கடந்த மே மாதம் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக குப்பைகள் கொட்ட இடப்பற்றாக்குறை ஏற்பட்டதாகவும் அதனை தற்போது கனரக இயந்திரங்கள் மூலம் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது குப்பைகள் கொட்ட இட வசதி ஏற்படுத்தி உள்ளதாகவும் பிளாஸ்டிக் போன்ற குப்பைகளை தரம் பிரித்து நாளை முதல் சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடுகள் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷன். கார்பேஜஸ் முன்ன கொட்டிட்டு இருந்தோம், அங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தோம். மே மாசத்துல நடந்த ஃபயர்னால என்னாச்சு அப்படின்னா அங்க ப்ராசஸ் பண்றதுக்கான இஷ்யூ இல்லாம இருந்துச்சு. அதுல ஃபயர் ஆனதுல நிறைய இடங்கள்ல போற பாதையை குப்பைகள் அதிகமா சேர்ந்ததுனால வண்டிக்குள்ள போக முடியாம இருந்தது. அதை ஹிட்டாச்சி ஓடி கிளீன் பண்ணிட்டோம். அதை தவிர்த்து வெட் வேஸ்ட் 3 எம்சிஸ்ல வெட் வேஸ்ட் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அங்க ட்ரை வேஸ்ட் மட்டும், பிளாஸ்டிக்ஸ் மட்டும் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் என்னன்னா எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா பிளாஸ்டிக்ஸ் உற்பத்தி பண்றவங்கள்ட்டே டைப் பண்ணி அங்க வரக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் பிரிச்சு சிமெண்ட் ஃபேக்டரிக்கு அனுப்புறதுக்கான வேலையை நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். இது ஆரம்பிக்கிறப்ப இந்த இஷ்யூ வராது.